பற்றிய செய்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு இந்த உலகினை விட்டு போவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களிடம், நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை தந்தையாம் கடவுள் உங்களிடம் அனுப்புவார் என்று யோவான் செய்தி கூறுகின்றது. இயேசு சொன்னது போன்றே அவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு தூய ஆவியானவர் சீடர்கள் மீது இறங்கி வருகின்றார். அதுவரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்து வந்த சீடர்கள், அறையை கூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தவர்கள் தூய ஆவியின் வருகைக்கு பிறகு துணிச்சலோடு ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். ஆகையால் தூய ஆவியாரின் வருகை திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது என்று நாம் உறுதியாக சொல்லலாம். இத்தகைய வல்லமைமிக்க தூய ஆவியானவர் எத்தகையவர் என்பதை குறித்து சிந்தித்து பார்த்துவிட்டு கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் கூறுகின்ற தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் எப்படி வாழலாம் என்பதை சிந்தித்து பார்ப்பது நல்லது. தூய ஆவியாரை குறித்து சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் உண்மையை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்பார் இயேசு கிறிஸ்து. இது முற்றிலும் உண்மை. இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது குழப்பமான சூழ்நிலையில் நாம் இருக்கும் போது தூய ஆவியானவரை நோக்கி நாம் எழுப்பும் ஜெபம் நமக்கு சரியான பாதையை உண்மையை எடுத்துரைப்பதாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாக. நம்மளுடைய பங்கின் பாக்காவலர் அவருடைய தியானத்திலே அவர் கண்டறிந்தது இந்த ஆவிகளினுடைய ஆற்றலை கண்டுபிடித்து அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் அது இறைவனிலிருந்து வருகிற தூய ஆவியால் நான் தூண்டப்படுகின்றேனா அல்லது தீய ஆவியினுடைய சோதனைக்கு உள்ளாகும்படியாக என்னையே மயக்கும்படியான தீய ஆவியினால் நான் தீர்மானம் எடுக்கப் போகின்றேனா என்பதை அலசி ஆராய்வதிலே ஞானத்திலே வளர்ந்தவராக இருக்கிறார் ஐயாசியார். ஆகவே தான் சேசவிலே அந்த டிசர்ன்மென்ட் ஆஃப் ஸ்பிரிட் என்று சொல்லி ஆவிகளுக்குரிய இருக்கக்கூடிய அந்த தியானத்திலே அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திலே அவர்கள் என்ன பணியாற்ற வேண்டும், அது எப்படி பணியாற்ற வேண்டும், யார் அதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அந்த தியானத்திலே அதிக நேரம் செலவழித்து நம்முடைய இஞ்ஞாசியார் ஒவ்வொரு முடிவையும் எடுத்தவராகவும் இன்றும் அதை பின்பற்றி இயேசுவை மட்டுமல்ல ஒவ்வொரு சபையும் மறைமாவட்ட குருக்கள் கூட அந்த ஒரு மாத தியானத்தை செய்து அந்த டிசர்ன்மென்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடித்து அதன்படி நடப்பதற்கு வேண்டிய சக்தியை பெறுகின்றார்கள். Maria
நன்மைக்காகவும் அருளுக்காகவும் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியாரின் படியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை உண்மை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை உங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுறச் செய்கின்றீர். ஒவ்வொரே திருமகனோடு உறவு கொள்வதால் ஒருமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியான எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரை அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து வாழி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையெறித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
தூய் ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநேராய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தல்லும். தந்தை நலப்படைகளையும் அது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அன்னையில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பழித்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியாரை பணிந்து ஒளிமிக்க திருளம் கொண்ட வழிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தூய்மை அடைந்திருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது வழியை உட்செலுத்தி கொண்டிட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிந்தேன் ஒன்றைக்கு திருமணம் கொண்டாவர் உங்களை அதே நம்பிக்கையை நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடை செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. பிள்ளைங்களுக்கு வந்து புதுநன்மை வந்து கொடுத்து முடிச்சாச்சுங்க. நாங்கள் வந்து புதுநன்மை ஃபங்க்ஷன் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பூசையெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த லீவ் டயத்தில் மே மாதம் இந்த மாதிரி கோவில் சீசனில் வந்து பிள்ளைகளுக்கு லீவ் எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் வந்து சர்ச்சில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ முறைப்படி பிள்ளைங்களுக்கு வந்து புதுநன்மை கொடுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் இப்போ வந்து நடந்துருக்குது. இவங்க எல்லாருமே புதுநன்மை எடுத்த பிள்ளைங்கள். புதுநன்மை ஃபஸ்ட் டைம் எங்கள் இதில் வந்து நன்மை, ஏன்னா கிறிஸ்டினில் வந்து இந்த இது எடுத்தால் தான் புதுநன்மைங்கிற ஒரு நிகழ்வு நடந்தால் தான் அடுத்து வந்து தொடர்ந்து சர்ச்சுக்கு போகும்போது நாங்கள் வந்து நன்மை வாங்க முடியும், இல்லைன்னா நன்மை வந்து வாங்கக்கூடாது. அந்த தான் இப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லா வீட்லேயும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பத்திரிக்கையெல்லாம் அடித்து பேரெல்லாம் போட்டு பங்கு தந்தையெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த நிகழ்வு வந்து சூப்பராக நடத்தி கொடுப்பாங்க. இந்த இது எடுத்தால் தான் எங்கள் இதில் வந்து முழுமையான கிறிஸ்துவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த நன்மையெல்லாம் எப்பயுமே நம்ம அடுத்தடுத்து வாரம் போகும்போது நன்மை கொடுப்பாங்க. நன்மை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாருமே வந்து
இந்த புது நன்மை எடுக்கலை அப்படின்னா நன்மையை யாருமே வாங்கக்கூடாதுங்க. இதோட அங்கீகாரம் தான் இந்த ரோப் வந்து இந்த கயிறில் வந்து அந்த சாமி ஃபோட்டோ போட்டு புதன்மை எடுத்தவங்களுக்கு இந்த கயிறு வந்து போட்டுவிடுவாங்க பாது. அதுக்கப்புறம் புதன்மை எடுத்தாச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். ஏன்னா எங்கள் இதில் வந்து இப்போ மேரேஜோ எது நடந்தாலுமே இப்போ நாங்கள் வந்து பேர் வச்சது அதோட சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன்மை எடுத்தது அதோட சர்டிஃபிகேட் மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் போய் இதுக்கப்புறம் நற்கரணை உறுதி பூசல் அந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து அடுத்தடுத்து இருக்கும். அதெல்லாம் அதுக்கான ஆதாரம் அப்புறம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ மேரேஜு முடிய போகுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா தான் எங்கள் இதில் வந்து ஏற்றுக்குவாங்க. இதெல்லாம் கொடுத்து பதிவு பண்ணி நம்ம வந்து அப்போ தான் மேரேஜே வந்து நடத்துவாங்க. இல்லைன்னா இது பூரா எடுத்தால் மட்டும்தான் மேரேஜ் நடக்கும். இல்லைன்னா வந்து இதை பூரா எடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த நிகழ்வு பூரா கொடுப்பாங்க. நமக்கு வந்து பூசை வச்சு மந்திரம்லாம் படித்து இந்த இது பூரா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா, அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபாதரோடு சேர்ந்து நாங்கள் எல்லாம் புதுநன்மையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்க ஃபாதர் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாலையெல்லாம் போடணும். ஏன்னா புதுநன்மை எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க தாய் மாமா அந்த மாதிரி வச்சு எல்லாம் மாலை போடுவாங்க. நான் வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கு நானே போட்டுட்டு நாங்கள் வந்து ஃபாதரோடு சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்ததுங்க. அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த தருணங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் எப்பவுமே வந்து மறக்க முடியாது. இந்த நிகழ்வுலாம் நம்ம குழந்தைகளுக்கும் நடக்கும்போது அப்படிங்கும்போது நமக்கு எப்பவுமே வந்து மறக்க முடியாத தருணம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் நாங்கள் வந்து புதன்மை எடுத்திருந்தோம். ஏன்னா பிள்ளைங்களும் பெருசாகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிறதுனால வந்து போக முடியாமல் வளர்ந்துச்சு, கிடுக்குன்னு வளர்ந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு சேர்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி பையனுக்கு பாப்பாவுக்கு சேர்த்து நாங்கள் வந்து புதன்மை வச்சுட்டோம். இல்லைன்னா தனித்தனியாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால பாப்பா ஏஜ் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் வந்து 2 பேர்த்துக்குமே சேர்ந்து நாங்கள் வந்து புதன்மை வச்சுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபாதரோட சேர்ந்து நாங்கள் ஃபோட்டோவில் எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து ஃபாதரோட அப்படின்னு ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே தரப்பட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வந்து எங்கள் ஃபேமிலியோ அப்படியே குரூப்பாக அப்படியே நின்று நாங்கள் எல்லாம் அப்படியே ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே அப்படியே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர்ஸுங்க, என் கூட பிறந்தவங்க. இது என்னோடய அக்கா, என்னோடய பக்கத்தில் இருக்கிறது. இவங்க பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா தான். அப்புறம் என் தங்கச்சிங்க 2 பேர். இது என் தங்கச்சிங்க குழந்தைங்க 2 பேருங்க. கூட பிறந்தவங்க 4 பேர். இது வந்து எங்கள் மாமா, இதுதான் எங்கள் தாய் மாமா. நீங்கள் யோசிப்பீங்க என்னடா மறுபடியும் மாலை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து தாத்தா வந்திருக்கணும், தாத்தா வர லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து எல்லோரும் போட்டதுனால நானே மாலையை போட்டேன். மறுபடியும் வந்து தாத்தா கையால் மாலை போடணுன்னு அப்படின்னு ஒரு எங்கள் பிள்ளை ஆசை இருந்துச்சு. அதனால மறுபடியும் நாங்கள் வந்து கழிச்சிட்டு மறுபடியும் எங்கள் அப்பா கையால் எனக்கு போடணும்னு ஆசைங்க. அதனால நான் மறுபடியும் போட சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, மறுபடியும் கழட்டி போட்டோன்னு. அவர் கையால் போடணுன்னு நான் நினச்சேன். ஏன்னா மாலை வந்து போடுறதே எங்களுக்குன்னு இருக்கிறதே எங்கள் அப்பா மட்டும்தான். அப்பா தான் எல்லாமே செய்யணும். அவர் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் போய்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. எல்லாருமே போட்டதுனால பிள்ளைங்களுக்கு ஃபாதர் போட சொன்னதுனால நான் வந்து ஃபாதர் முன்னாடியே போட்டுட்டேன். ஆனால் அப்போதைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டாங்க. நான் அப்பா வந்து சத்தம் போட்டேன், அப்பா வர இவ்வளோ லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா பெண்ணையா வாயா நம்ம பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக காலையில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணி பணம்லாம் வாங்கிட்டு மாலையை போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கள் சிலுவை துணை இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க அனைத்து வீட்லேயுமே வந்து சிலுவை துணைன்னு சொல்லி வைப்போம். இது எங்கள் இதில் மேக்ஸிமம் வந்து கிறிஸ்துவ வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. சில பேர் வச்சுருப்பாங்க, சில பேர் வச்சுருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து கட்டி எப்போயுமே வந்து வருஷம் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. திருவிழா நடக்கும் எங்கள் வீட்டில். அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மாலை போட்டு வந்தாவே மேக்ஸிமம் எல்லாமே ஆர்த்தி எடுத்து தான் வீட்டுக்கு அழைப்பாங்க. எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஆரத்தி எடுத்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சி விட்றாங்க. ஏன்னா மாலை போட்டு வந்தாவே திருஷ்டி கழிக்கணும் இல்லையா, அதனால் வந்து ஆலத்தி தண்ணி வச்சு ஆலத்தி எடுத்துகிட்டு தலையெல்லாம் சுற்றிட்டு இப்போ வந்து தண்ணி கீழே ஊற்றிட்டு உள்ளே அழைச்சிக்குவோம். அவ்வளோதான். ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக வந்து சிம்பிளாக நாங்கள் வந்து சிம்பிளாக தான் வச்சோம். அதனால் வந்து ஆளில் நிறையாலாம் இருக்காது, நாங்கள் மட்டும்தான் இருப்போம். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜம்முன்னு சூப்பராக புது நன்மை பேர் வைக்கும் விழா, அப்பம் கொடுக்கும் விழா செம்மையாக இருந்துச்சுங்க. பிரம்மாண்டமாக வச்சோம். இனிமேல் தான் எங்கள் சொந்த பந்தம் எல்லோரும் வருவாங்க. வந்துட்டு அப்படியே வந்து நாங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் வந்து இதோட
முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ வந்து நீங்கள் பேர் வைக்கும் விழா வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம், எங்கள் பேர பிள்ளைகளுக்கு பூரா குட்டீஸுகளுக்கு பேர் வச்சுருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு புது நன்மை எடுத்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து ஃபங்க்ஷனை வந்து செம்மையாக முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேறீங்க. பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.